நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று 17/10/2020 அன்று நடப்பு நிகழ்வுகள் தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளை பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜே.ஏ. ஜெயலால் அப்படிங்கிறவங்க தான். இவங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதுக்கு முன்னாடி இந்த சங்கத்தினுடைய தேசிய துணைத் தலைவராகவும் தமிழக தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் டிசம்பர் 27 பொறுப்பேற்க உள்ளார். இந்த பதவியில் ஓராண்டுக்கு நீடிப்பார். இந்த சங்கம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928ஆம் ஆண்டு. அடுத்ததாக தேசிய செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ஐநாவோட உணவு மற்றும் விவசாய கூட்டமைப்பு தொடங்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. அதை ஒட்டி ரூபாய் 75 நாணயத்தை பிரதமர் மோடி வெள்ளிக்கிழமை அதாவது நேற்று 16/10/2020 அன்று வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமில் அமைஞ்சிருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பது மற்றும் பசியை போக்குவது தான் இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது. உலகளாவிய அளவில் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய பொருட்டு அனைத்து நிலைகளிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் அக்டோபர் 16ஆம் தேதியை ஐநா சபை உலக உணவு தினமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் பயிர் கழிவுகளை எரிப்பதால் பார்த்தீங்கன்னா டெல்லி முழுவதும் புகை மண்டலமாக சூழ்ந்திருக்குது. இதை தடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் ஒரு நபர் குழுவை நியமிச்சிருக்கு. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி மதன் பி லோகூர் அவங்க தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தேசிய பாதுகாப்பு படை தினம் கொண்டாடி இருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தீவிரவாத தாக்குதல்களை முறியடிப்பதற்காக 1986ஆம் ஆண்டு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருக்காங்க. இது தேசிய பாதுகாப்பு படை நிறுவன தினமான அக்டோபர் 16ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இது உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் செயல்படுகிறது. இதனுடைய விஷன், அதாவது பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக தரத்திலான பூஜ்ய பிழையில்லா அமைப்பு அப்படிங்கிறது தான் இதனுடைய விஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் பயிற்சி, திறம்பட தயார் நிலையில் வைத்திருத்தல், சிறப்பு படை விரைவாகவும் திறமையாகவும் தீவிரவாதத்தை முறியடிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறதை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, போர் இல்லாத காலங்களில் செய்யப்படும் வீர செயலுக்காக வழங்கப்படக்கூடிய ஒரு விருது தான் சௌரிய சக்ரா விருது. இது அவர்களுடைய மறைவுக்கு பின்னாரும் வழங்கப்படும். இது அசோக சக்ரா அப்படின்னு 1952 பெயர் வழங்கி அதற்கு விருதை வழங்கிட்டு இருந்தாங்க. இதுதான் 1967 சௌரிய சக்ரா அப்படிங்கிற பெயர் மாற்றம் பெற்று அழைக்கப்படுகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்தில் காலிஸ்தான் பிரிவினைவாதம் 1980-90 காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்துச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடியவர் தான் பல்வீந்தர் சிங் சாந்து அப்படிங்கிறவங்க. அவங்க குடும்பத்தின் தேச சேவையை பாராட்டி தான் 1993ஆம் ஆண்டு சௌரிய சக்ரா விருது வழங்கியிருக்காங்க. இவங்க நேற்று சில அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, லான்செட் அப்படிங்கிற மருத்துவ இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா கடந்த 1990ஆம் ஆண்டில் இருந்ததை விட 10 ஆண்டுகள் அதிகரிச்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1990ஆம் ஆண்டில் இந்தியர்களின் சராசரி ஆயுள் காலம் பார்த்தீங்கன்னா 59.6 ஆண்டுகளாக இருந்துச்சு. இது 2019ஆம் ஆண்டில் 70.8 ஆண்டுகளாக அதிகரிச்சிருக்குது. இந்த சராசரி ஆயுள் காலம் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. அதிகபட்சமாக கேரளத்தில் பார்த்தீங்கன்னா 77.3 ஆண்டுகளாகவும், குறைந்தபட்சமாக உத்தரப்பிரதேசத்தில் 66.9 ஆண்டுகளாகவும் இருக்கிறதாக இவங்க அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய மத்திய வேளாண் துறை அமைச்சகம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரிஃப் உணவு தானிய உற்பத்தியில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 14.45 கோடி டன் என்ற புதிய சாதனை உச்சத்தை தொடும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா, போன காலகட்டத்தில் 2019-20 ஆகிய காலகட்டத்தில் 14.34 கோடி டன் அப்படிங்கிற உச்ச அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டில் பணப்பயிரான சர்க்கரை மற்றும் பருத்தி விளைச்சல் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உலக செய்திகளில் யுனெஸ்கோ ஒரு விஷயத்துக்காக கவலை தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரோனா காரணமாக பள்ளிகள் திறப்பது தற்போது செயல்படா நிலையில் இருக்குது. இந்த கட்டுப்பாடுகள் நீங்கப்பட்டு மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 1.1 கோடி சிறுமிகள் மீண்டும் பள்ளிக்கு திரும்ப முடியாத நிலை ஏற்படும் அப்படிங்கிறத கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமைப்போட தலைவர் ஆட்ரே அஸ்லே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அதை எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கோ ஜனநாயக குடியரசோட தலைநகர் கின்ஷாவில் சொல்லியிருக்காங்க.
பெண்களுக்கு கல்வி அளிப்பதில் வந்து பாரபட்சம் காட்டுவது வந்து வேதனைக்குரியது. அவர்களுக்கு கல்வி கிடைக்க செய்வதே யுனெஸ்கோவோட முதன்மை நோக்கம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. யுனெஸ்கோ எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 நவம்பர் 1945 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்மையா எஜுகேஷன் சார்பாக நன்றி. இதில் ஒரு முக்கிய தகவல் வந்து பதிவிட வேண்டியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது முடக்கத்தின் காரணமாக ஏப்ரல் 4ஆம் தேதி நடக்கவிருந்த குரூப் 1 முதல்நிலை தேர்வு வந்து ஜனவரி 3 வந்து நடக்க இருப்பதாக வந்து இப்போது வந்து டிஎன்பிசி வந்து தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான இன்னும் கால அவகாசம் இருப்பதால் மாணவர்கள் சிறந்த முறையில் பயின்று அதற்கான தேர்வை வந்து சிறந்த முறையில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வந்து நன்மையா எஜுகேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.